திருச்சி அகில இந்திய கட்டுமான சங்கம் பதவியேற்பு விழாவில் கட்டுமானத் துறையில் நீர் மேலாண்மை திட்டத்தை டாக்டர் கே சீனிவாசன் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார். பீகாரினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்ற ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடந்து வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். பீகார் மாநில பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டமும் தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த பட்டியலில் அதாவது முதலமைச்சராக யார் வருவாங்க அப்படிங்கிற பட்டியலில் யாரேனும் பேர் அடிபட்டிருக்கா? ஏதேனும் தகவல் இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கா? அது பற்றிய நிலவரம் என்ன? பீகார் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் சற்று முன்னதாக ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து புதிய முதல்வர் மற்றும் புதிய அரசை அமைப்பதற்கான பணிகள் வேகம் எடுத்து அதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக பீகார் மாநிலத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ், பாஜகவின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் தலைமையில் பாஜகவினுடைய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தற்போது துணை முதல்வராக இருக்கின்ற பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி, விஜயகுமார் சின்ஹா மற்றும் 90க்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினுடைய தலைவர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். யார் பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்படுகிறாரோ அவர்தான் பீகாரினுடைய அடுத்த முதல்வர் அல்லது துணை முதல்வராக இருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் ஒன்று தனியாக நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற குழு தலைவர் ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். யார் அந்த கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறாரோ அவர்தான் பீகார் மாநிலத்தினுடைய அடுத்த முதல்வராக இருப்பார். ஏனென்றால் பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கோ அல்லது ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கோ போதிய பெரும்பான்மை இல்லை. இருவரும் கூட்டாக சேர்ந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டணியின் தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். அப்படி யார் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அவர்கள்தான் பீகாரினுடைய அடுத்த முதல்வர். பாஜகவை சேர்ந்தவர்கள் கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட போகிறாரா அல்லது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சார்ந்த ஒருவர் தேர்வு செய்யப்பட போகிறாரா என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. தற்போது ஏற்கனவே பீகார் மாநிலத்தின் துணை முதல்வராக இருக்கின்ற சாம்ராஜ் சௌத்ரி தான் பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கிறார். எனவே மீண்டும் அவரே பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அவர்தான் முதல்வராகவும் தேர்வு செய்யப்படக்கூடும் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவ்வாறு நடக்கக்கூடிய பட்சத்தில் பீகார் மாநிலத்தில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை அமைக்க இருக்கிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். பீகாரினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கான அவசர ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அடுத்த முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனுடைய முடிவுகள். திருச்சி அகில இந்திய கட்டுமான சங்கம் பதவியேற்பு விழாவில் கட்டுமானத் துறையில் நீர் மேலாண்மை திட்டத்தை டாக்டர் கே சீனிவாசன் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார்.